ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சாசேஜ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கன், போன் இல்லாத சிக்கன் எடுத்துக்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் நமக்கு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு எக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன், உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாதி மஞ்சத்துக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 இல்லைன்னா 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா இதே திக்னஸ் இதே பதத்துக்கு நம்ம மறுபடியும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் பிளாக் பெப்பர் முழுசாக போட்டேன். நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா கூட பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தியாக உங்களுக்கு ரைஸை மஞ்சிரும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பிளாக் பெப்பர் தெரியுதுல்ல, அந்த முழுசாக பெப்பர் போட்டதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து கவர் தான், இந்த கவரில் நம்ம இதெல்லாத்தையும் போட்டு ரோல் பண்ண போகிறோம். இந்த கவரில் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கவரில் வச்சு ரோல் பண்ணி, நான் 2 பக்கமும் நாட் போட்டிருக்கேன். நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நூல் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை போட்டுருங்க. போட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணணும்னா, அப்படியே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை ஆற வச்சு கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பண்ண போகிறோம் ஸ்லைஸாக. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து கூல் பண்ணி ஆற வைக்கலாம். இது ஃபேனில் ஆற வச்சு கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் தான் இதனுடைய கிரிப்னஸ் டைட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பன்னீர் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம பீசஸாக கட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா சிக்கன் சாசேஜ் வச்சுருப்பாங்க. சாஸோட உங்களுக்கு மயோனஸ் சாஸ் இதெல்லாம் வச்சு வச்சுருவாங்க. அதே ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டுக்கு பக்காவாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த பீசஸை நம்ம ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் சாசேஜை நம்ம ஃப்ரையிங் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன்.
கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சாசேஜஸை ஒன்று ஒன்றா இதில் போட போகிறோம். இப்போ ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட போகிறோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சிக்கன் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாஸ் மயோனஸ் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான சிக்கன் சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.